எங்களை உங்கள் இல்லங்களை சொல்வதையே செய்வோம். வணக்கம் நேயர்களே, வாக்காளர் பெருமக்களே நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைவது விக்ரம் ரவிசங்கர். அரசியல் கட்சி தலைவர்களின் மேடை பேச்சுக்கள்ல சுவாரஸ்யமான பகுதிகள் அடங்கிய விறுவிறுப்பான தொகுப்பு இன்னைக்கும் நமக்காக காத்திருக்கு. நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவங்க அத்தனை பேருடைய குணாதிசயங்களும் முதலமைச்சர் ஜெயலலிதா கிட்ட இருக்குன்னு சொல்றாரு அமைச்சர் பன்னீர்செல்வம். கூடவே அரசின் நலத்திட்டங்களை பத்தியும் பெருமிதம் கொள்றாரு. கேட்கலாம். சமுதாய சீர்திருத்தத்துக்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். தமிழ் சமுதாயம் தலைநிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் தந்தை அண்ணா அவர்கள். ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காக வாழ்ந்தவர் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். இந்த முப்பெரும் தலைவர்கள் அன்பு, அறிவு, ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்ற ஒரே தலைவர் இதையெல்லாம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் என்பது இன்றைக்கு நிரூபணமாக இருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் பொறுப்பேற்று 28 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் பொறுப்பேற்று இந்த இயக்கத்திற்கு வந்த சோதனைகள், வேதனைகள், இந்த இயக்கத்தை அழித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்த கருணாநிதியுடைய கைக்கூலிகள், இவர்கள் செய்த சதிவேலைகள், 1996 கருணாநிதி போட்ட பை விளக்கு, இன்று வரை மாண்புமிகு அம்மா அவர்கள் அதை எதிர்த்து போராடி 104 வழக்குகளில் வென்று நிரபராதி என்று நிரூபித்து இந்த இயக்கத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவர் அவர்கள் மறைகின்ற பொழுது 14 லட்சம் உறுப்பினர் கொண்ட நம்முடைய இயக்கம் இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய தியாக வாழ்க்கையினால், தவ வாழ்க்கையினால், எந்த நோக்கத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கினார்கள். கருணாநிதி ஒரு தீய சக்தி, கருணாநிதியை அரசியலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற தூய நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை காவல் தெய்வமாக இருந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு 28 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பேற்று கழகத்தினை 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக, எந்த கொம்பாதி கொம்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எகிர்கொண்டையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார் என்று சொன்னால், இந்த இயக்கத்தில் இருப்பதே, சாதாரண உறுப்பினராக இருப்பதே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கின்றார். கடந்த 2011ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்று இன்றைக்கு தமிழகத்தில் கிடைக்கின்ற நிதியை சீராக, சிறப்பாக, நல்லபட திட்டங்களாக, தொலைநோக்கு திட்டங்களாக நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு அர்ப்பணிப்பதன் காரணமாக மாண்புமிகு அம்மாவுடைய திட்டம் தமிழகத்தினுடைய அனைத்து இல்லங்களிலும் இன்றைக்கு இருக்கின்றது. மக்கள் அதனை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஊதாரித்தனமான செலவுகள் இல்லை, ஆடம்பரமான செலவுகள் இல்லை, மக்கள் பயன்படுத்தக்கூடிய திட்டங்களாகத்தான் மாண்புமிகு அம்மாவுடைய அனைத்து திட்டங்களும் இன்றைக்கு சிறப்பு வாய்ந்த திட்டங்களாக நம்முடைய மாண்புமிகு அம்மாவுடைய நிர்வாகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அரசின் நலத்திட்டங்கள் பத்தி அமைச்சர் பன்னீர்செல்வம் பேசினதை கேட்டோம். அடுத்ததா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் துரைமுருகன் அரசின் நலத்திட்டங்களை நகைச்சுவையா விமர்சிக்கிறாரு. கேட்கலாமா? 5 வருஷத்துக்கு முன்னால நாங்க டிவி கொடுத்தோம், இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் ஓடிட்டு. இப்போ அவங்க ஆட்சியில இந்த கிரைண்டர், மிக்சி, விசிறி கொடுத்தான். எவனையும் கேட்கல, கொட்டேஷன் வாங்கல. எங்கேயோ எவனோ ஒருத்தன் சைனாவில இருந்து இறக்குமதி கொண்டாடுறான், அவங்கிட்ட போய் குப்பை வாங்குற மாதிரி வாங்குறான், இவங்கிட்ட கொண்டாந்து கொடுத்தான். இதையே விட மாட்டேன்னு நான் மூட்டு பொம்பளைங்க முண்டி அடிச்சு சட்டை போட்டு அதை வாங்கி எடுத்தாந்து அப்படி போட்டா பாருங்க. மிக்ஸ் ஒரு பக்கம், ஒரு பக்கம் குடிச்சு அன்னைக்கு தூக்கி போட்டவோ போட்டதுதான். விசிறியாவது ஓடுதான்னு கேட்டேன். ஒருத்தர் சொன்னா ஓடுது சார், பரவாயில்லையா என்ன? அது இல்லை சார், டேபிள்ல இங்க வச்சா போட்டா அங்க குடுக்கணும் நான் சொல்லி ஓடுதுன்னு சொல்றான். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இந்த ஆட்சிக்கு வித்தியாசம். மற்றதெல்லாம் பெரிய பெரிய பெரியதெல்லாம் வேணாம் சார், மக்களுக்கு கொண்டு செய்யற சொல்லுங்க. நாங்க 500 ரூபாய் கொடுத்தோம் முதியோர் பென்ஷன், 500 ரூபாய்.
அதுக்கு முன்ன இந்த கிழவிகளுக்கெல்லாம் பேரு கிழவி. கலைஞர் 500 ரூபாய் கொடுத்த உடனே அதுக்கு பேர் ஆயா. அதுக்கு முன்ன 500 ரூபாய் இல்லாதப்போ டேய் அந்த கிழவி சாப்பிட்ற கேடு அப்படின்னுவா மருமகம். அது உள்ள கிழவியா படுத்துட்டு பாருங்க. இந்த 500 ரூபாய் கொடுத்த உடனே ஆயா சாப்பிட்றாங்களா கேடு மாறி போச்சு. அதெல்லாம் கலைஞர் ஏத்தனார் அதுக்கு ரேட்ட. 500 ரூபாய் கொடுத்தோம், நல்லா இருந்தது. என் தொகுதியில மட்டும் 36,000 பேருக்கு வாங்கி கொடுத்தேன் நான். 36,000 பேர் அடிக்க போட்டது, புலாக்கு போட்டது, கம்மல் போட்டது. அங்கிருந்து வந்து கேட்கும் எனக்கு ஒண்ணு கூட என்ன அதான் முடிவு வாங்குறாங்களா. உன் புள்ள 2 பேர் மில்ட்ரி இருக்கிறான். ஆமா. வீட்டுக்காரர் வாத்தியாரு. ஆமா. 3 பம்ப் செட் போடுது. ஆமா. கூட உனக்கு என்ன இவ்வளவு கொடுக்காது போய் இவங்க பங்காளி ஓட்டு போயிட்டா நாம என்னடா பண்றது நினைச்சு அந்த தாக்குக்கார பார்த்து அவன் சார் நாம்ஸ் இல்லைன்னா நாம்ஸ் இல்லையா சரியா பார்த்தான். அவன் பார்த்தான் எதுக்கு சண்டாள நம்மள விருதுநகருக்கு மாத்திரம் போறான். இந்த மாதிரி வாங்குறது பூரா வச்சிருந்தாங்க. அவங்க ஜெயலலிதா வந்த உடனே கருணாநிதி எவ்வளவு கொடுக்குறாரு? 500, 1000. இந்த கல்லடுகள் இந்த சினிமாவில் பார்க்கலாம் ஒன்று வரும் 1000, 2000 அப்படின்னா அது மாதிரி இருக்கும். 1000 நம்ம 1000 நமக்கு என்ன போச்சு? கருணாநிதி வந்தா என்ன, ஜெயலலிதா வந்தா என்ன, 1000 அப்படின்னு கும்பலா போய் தேடுற ஆளுங்களாம் அந்த சின்னத்தை. அந்த உள்ளக்கிற சொல்றான் சண்டாளிக்கு தேடுற ஆளுங்கன்னு இதுல போட்ட ஆளுன்னு தெரியல, எல்லாம் அதுல போட்டான். இப்ப ஊருக்கு போன உடனே ஏமா அது வரலையே, எது அந்த பென்ஷன் ఒక నాయుడు పంపడే తొదిలా ఏమైనా ఆ దుడ్డు వచ్చేలేదనైనా ఏ పెద్దమ్మ మనం ఏం చేస్తాడు, నువ్వు ఆకలి వేస్తాడు వాడు నోరులో వేస్తాడు. మనకే நீ அணியில போட்டா வாயில போட்டா நீ எதுக்கு இதை போய் கேட்ட கிடக்கிறது அப்படின்னு இப்ப எல்லாம் கேக்குதுங்க. இப்ப என்ன பண்றது? நான் இப்ப சொன்னேன், இப்பவாவது புத்தியா போடுவீங்களா? போடுறோம். அதே 1000 கொடுக்குறோம். போடுறீங்கல்ல, அந்த தேட மாட்டியா? அதன்னா இதுதான் தேட வேண்டாம். என்ன ஒரு சின்ன விஷயம் பார்த்தா சிரிப்பா இருக்கு. வாக்காள பெருமக்களை நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் நேயர்களே. இந்த பகுதியில் நாம முதல்ல கேட்க போறது திமுக பொருளாளர் ஸ்டாலினுடைய பேச்சு தான். இன்னைக்கு தன்னுடைய நமக்கு நாமே பயணத்தின் 234வது தொகுதியா சென்னை தியாகராய நகர்ல அவர் பேசினதை கேட்கலாம். நான் கேட்கிறேன், இன்னைக்கு திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இல்லை, எதிர்கட்சி அந்த அந்தஸ்து கூட சட்டமன்றத்தில் திமுக கிடையாது. வரிசையில் உட்கார்ந்துருக்கலாம் நாங்க. ஆனா ஆட்சி இல்லாத நேரத்துல எதிர்கட்சியாக அந்தஸ்து பெற முடியாத இந்த சூழ்நிலையில இன்னைக்கு நாங்க இந்த குறைகளை கேட்டோம். தமிழ்நாடு பூரா போய் நாங்கள் குறைகளை கேட்டு வந்துட்டு இருக்கோம். இது யாருக்கு செய்யணும்? ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க, அமைச்சர்கள், ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முதலமைச்சர், இவங்க தான் அந்த பணியை செய்யணும். ஆனா யாராவது இது வரைக்கும் யாராவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் எங்கேயாவது போய் மக்கள் குறைகளை கேட்டதாக நீங்க ஏதாவது செய்தி பார்த்திருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையாது. நான் சென்னையில கொளத்தூர் தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கேன். நான் தொடர்ந்து அந்த தொகுதிக்கு போறேன். பேசலாம் வாங்க என்ற தலைப்புல வாரம் போய் மக்களை சந்திக்கிறேன். 781081 நம்பரையும் கொடுத்து புகார் சொல்லுங்கன்னு சொல்றேன். இப்போ நம்பர் அந்த அம்மா கொடுத்துருக்காங்க. அம்மா சேவை மையமா, தொடர்பு மையமா, கால் சென்டர் 1001 சார் இடத்துல சங்கரான்னு சொல்ற மாதிரி ஆட்சி போராட இன்னும் 2 மாசம் 3 மாசம் தான் இருக்கு. ஆட்சிக்கு உடனே அந்த நம்பரை கொடுத்துருந்தாங்கன்னா மக்களுக்கு பயன்படுத்திருக்கும். 1 வருஷம் 2 வருஷத்துல கூட அதை அறிவிச்சிருந்தா கூட மக்கள் ஏதாவது பயன்படுத்தியிருப்பாங்க. கடைசி காலத்துல என்ன அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, இவ்வளவு புகார் இருக்க போகணும்,
ஆக எதையும் செய்யலை, எப்பயாவது புகார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில தான் அந்த நம்பர் 110ன்னு ஒரு விதியை பயன்படுத்தி சொன்ன உறுதிமொழி எதையும் நிறைவேற்றல. 110 போட்டதில் இன்னொரு ஊதியத்தை போட்டு 1100 இந்த நம்பர், அவ்வளவுதான் வித்தியாசம். ஆக இன்னொரு சைபரை போட்டு 1100 நம்பரை போட்டு இன்னைக்கு அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக நான் சொன்னேன், இங்க உங்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்கோம். எங்களுடைய அழைப்பை நீங்களாம் அன்போடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறீங்க, மதிச்சு வந்திருக்கிறீங்க, நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. 5 வருஷம் 5 முறை இதே கலைஞர் 5 முறை இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்தாலும் எத்தனையோ திட்டங்கள் தீட்டப்பட்டுச்சு. நீங்களே 1-2 எடுத்து சொன்னீங்க. அது போல பணிகளை செஞ்சிருக்கிற அந்த நம்பிக்கையோட நீங்களும் இங்க உங்கள்கிட்ட சொன்னால் நடக்கும் நம்பிக்கையோட தான் வந்திருக்கிறீங்க. நாங்கள் எதையும் செய்யாம அதிமுகவா இருந்திருந்து இது மாதிரி கூட்டத்தை நாங்கள் கூட்ட முடியுமா? கூட்டினா நீங்க வந்திருப்பீங்களா? முதல்ல சொல்லுங்க. வந்தாலும் இப்படி பொறுமையா இருந்திருப்பீங்களா? அப்படியே பொறுமையா இருந்தா நான் பேசுற பேச்சு இப்படி பேச விட்டுருக்கீங்களா? நானும் புண்டைக்கான துணியைக்கான ஓடி போயிருப்பேன். ஆக இன்னைக்கு நிம்மதியா, திருப்தியா, பெருமையா, பூரிப்பா, மகிழ்ச்சியா நீங்களும் பேசி நானும் பேசுறேன். அதை இவ்வளவு பொறுமையா உட்கார்ந்து கேட்குறீங்கன்னா நான் சொல்ற காரணம்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு தியானமா பேசுறான்னு நான் இப்ப சந்தோஷமா கூட இல்லை, மகிழ்ச்சியா இல்லை, திமிராக நிக்கிறேன். அடுத்ததா தேர்தலில் வெற்றி பெறணும், ஆட்சியை பிடிக்கணும், முதல்வராகணும் அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி முதல்வரானதுக்கு அப்புறம் முதல்ல செய்ய போற வேலை என்னன்னு பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, கேட்போம். லாட்டரி டிக்கெட் விற்றாங்க, நீங்க வாங்குறீங்க. இன்னைக்கு லாட்டரி டிக்கெட் விற்கல, நீங்க வாங்கல. சாராயம் விற்கிறாங்க, குடிக்கிறாங்க. விற்கலன்னா குடிக்க போறது கிடையாது. அது ஏதோ ஒரு 5-10 பேர் குடிக்க போறோம், அவ்வளவுதான். அவனால வேற குடிக்க இல்லாம இருக்க முடியாது கிடையாது. நம்ம என்ன செய்ய போறோம்? அதுக்கெல்லாம் நம்ம திட்டம் வச்சிருக்கிறோம். நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம இன்னும் 2 மாசத்துல எலெக்ஷன் வருது. எலெக்ஷன்ல தமிழ்நாட்டில் அத்தனை தாய்மார்களும் ஒன்று முடிவு பண்ணிட்டாங்க, மாம்பழம் சின்னத்துக்கு ஓட்டு போட்டாதான் சாராய கடையை மூடுவாங்கன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த முடிவுல நம்ம ஆட்சிக்கு வரப்போறோம். இது உறுதி. பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி தமிழ்நாட்டில் வரப்போகுது, அது உறுதி. ஆட்சிக்கு வந்து நம்ம ஆட்சியில நான் போடுற முதல் கையெழுத்து என்ன தெரியுமா? ஆட்சிக்கு வந்து பதவி பிரமாணம் நடந்து 1 மணி நேரத்தில் ஒரு கையெழுத்து போட போறேன். இந்த கையெழுத்து சாதாரண கையெழுத்து கிடையாது. இந்த கையெழுத்து உங்க குடும்பம் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான தாய்மார்களுடைய தலையெழுத்தை மாற்றுகின்ற அந்த ஒரு கையெழுத்து. என்ன கையெழுத்து? பூரண மது விலக்கு. பூரண மது விலக்குனா தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம் இருக்காது. பதவி ஏற்று 1 மணி நேரத்தில் எல்லா டாஸ்மாக் கடைகளையும் மூட போறேன் நான். ஒரு சொட்டு சாராயம் தமிழ்நாட்டில் இருக்காது. நினைச்சு பாருங்க. இப்படி வேணுமா வேண்டாமா உங்களுக்கு? அரசியல் கட்சி தலைவர்கள் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறது வழக்கமான ஒண்ணுதான். ஆனா எல்லாரும் அப்படி நினைக்கிறது தனக்கு வேடிக்கையா இருக்கிறதா சொல்றாரு அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன். சமீபத்தில் அவர் பேசினதுல இருந்து ஒரு பகுதியை இப்ப கேட்கலாம். இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ பேர் இன்னைக்கு முதலமைச்சர் கிளம்பிட்டாங்க. வடிவேலு சொல்ற மாதிரி கிளம்பிட்டான்னு சொல்றாங்க. அது மாதிரி இன்னைக்கு எவ்வளவு பார்த்தாலும் ஊருக்கு எங்க ஊர்ல இருக்க தலப்பா கட்டி நாய்க்கு கடைக்கு பிரியாணி கிடைக்கிற கிளை கூட இல்லாதவங்க கூட இன்னைக்கு முதலமைச்சர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே முதலமைச்சர் சொல்றது விவசாயே இல்லாம போச்சு. அதுக்கு எவ்வளவு பார்த்தாலும் முதலமைச்சர். அதுல வேற இவங்களுக்கு இல்லை. அது ஒரு பக்கம். திமுகவுக்குள்ளேயே இவங்க ஒரு பக்கம் அப்படும் நான் தான் முதலமைச்சர், நீ கனவு வேணாத, நான் தான் முதலமைச்சர் இவங்களுக்குள்ள போச்சு. அதுக்கிட்ட பார்த்தாரு ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, இங்க முடியட்டும் விடியட்டும் சொல்றாருல, அது எதுவும் நினைக்காதீங்க, வேற ஒன்றும் இல்லை. அவர் அப்ப முடியட்டும் நினைக்கிறாரு. அதனால அவருக்கு ஒரு விடி வேலை வரட்டும்னு விடியட்டும் நினைக்கிறார். அதற்கு அவர் சொல்லாம சொல்றாரு. அது எப்பப்பா உனக்கு முடியுதோ முடியலையோ, உங்க 2 பேரும் சேர்ந்து வந்தாலும் உங்க காலம் இதோட முடியுதுப்பா. அதோட வந்து மக்கள் இன்னைக்கு திமுகவை இன்றைக்கு கருணாநிதி இல்லை ஸ்டாலின் வந்து புதுப்பிக்க முயற்சித்தாலும் சரி, திமுகவை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையில் தமிழக மக்கள் ஒருபோதும் இல்லை. அது ஏற்கனவே முடிந்து போன சகாப்தம். திமுக என்பது புதுப்பிக்கவே முடியாது. அதே போல ஏன்னு சொல்லலாம், அதுக்கிட்ட இன்னைக்கு ஏதோ பெருமிட்டு புதுப்பிச்சு ஒரு புதிய தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறா. ஏதோ புதிய நமக்கு நாமங்கிறது வேற ஒன்றும் இல்லை. அவங்க குடும்பம்லாம் எனக்கு ஒரு ஆள் சொன்னார், திமுகலே சொன்னார், நமக்கு நாம எப்படிப்பட்ட அந்த பேர் அதை எடுத்தாங்கன்னா, இந்த முடியட்டும் தொடர்ந்து இவர் சொன்னது முடியட்டும் கருணாநிதி, அதனால விடியட்டும்னு இவர் வச்சுக்கிட்டாரு.
அங்கே போய் பார்த்தோன்னா அங்கே நமக்கு நாம இன்னும் ஒரு திட்டம் குடும்பத்தில் எல்லா மெம்பரும் சேர்ந்து பேசினாங்களாம். பேசிட்டு அந்த திமுகவுக்கு சொன்னது நான் சொல்கிறேன், யாரும் நமக்குள்ள நம்ம கட்சி திமுகவில் இருக்கிற பதவி பெற்றவங்களை யாரும் மத்திய மந்திரி பதவியாக இருந்தாலும் சரி அல்லது எந்த கட்சி பதவிகளாக இருந்தாலும் சரி எந்த பதவியும் அடுத்தாலும் கொடுக்கூடாது. நமக்கு நாமே தான் நம்ம குடும்பத்தை விட்டுட்டு வேற எவ்வளவுக்கும் கொடுக்கக்கூடாது பார்த்துக்க அப்படின்னு எல்லாரும் பேசி நமக்கு நாமே நம்ம அடுத்தவனுக்கு கொடுத்தா அது தானம், நமக்கு நாமே கொடுத்துக்கிட்டா அது சுயநலம். ஆக ஒரு பேர் வைப்பதற்கு கூட ஒரு பொருத்தம் இல்லாமல் ஒரு தொடர்பு இல்லாமல் இங்கே அதையும் சொல்லிட்டு வைக்க கூச்சம் இல்லாமல் வெளியே சொல்லிட்டு அதுக்கு வர அப்பணுமேனு இங்கே ஊர் கிளம்பிட்டாங்க வெளியே. அதை எதைக்கு என்னதான் புதிய வேஷம் போட்டாலும் அல்லது இல்லாததையும் பொல்லாததையும் கட்டவிழ்த்து விட்டாலும் ஏற்கனவே இன்றைக்கு தமிழக மக்கள் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்க அரசியல் கட்சி கூட உடனே ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருகிறது. இங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஏழை விடுறாரு. இன்னைக்கு தேர்தல் வந்து இங்க பார்த்தாலும் அவருக்கு தெரியும் திமுக ஜெயிக்க முடியலன்னு தெரியும், ஜெயிக்க முடியாதுன்னு அவருக்கு தீர்க்கதனசமா தெரியும். உடனே ஏதாவது கட்சியெல்லாம் சேர்த்து எல்லா எதிர்கட்சியிலும் ஒன்றிணைத்து ஒரு மெகா கூட்டணி உருவாக்கி அதன் மூலமாக அம்மாவை வீழ்த்தி விடலாம் என்று கனவு காணுகிறார். அதை தன்னை தனியாக வீழ்த்த முடியாது என்ற உண்மையை ஒத்துக்கொண்டு விட்டு எல்லோரையும் சேர்த்தால் வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கிறார். அதுவும் மகள் கனவு. வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சி சுவாரஸ்யமானதா இருந்திருக்கோங்கிறதுல எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. நிறைய பெருமிதங்களும் அதற்கான விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் அதற்கான பதில்களும் கிண்டல்களும் நையாண்டிகளும் நிறைந்த பேச்சுக்கள் அடங்கிய மற்றொரு வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.